சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 6/4/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. பாபா உங்களை எந்த அளவுக்கு குஷிப்படுத்துகிறாரு அப்படின்னா, அடுத்த 21 பிறவிக்கு நீங்கள் குஷிக்காக எந்த திருவிழா அந்த மாதிரி இடத்த தேடி போக தேவையில்லை இல்லையா? டூரு, பிக்னிக்கு, அதாவது அப்படின்னா எங்கேயுமே போக மாட்டோன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இப்போ போகிறதே சந்தோஷத்துக்காக அப்படி கிடையாது. அங்கே சந்தோஷம் அந்த அளவுக்கு ஆத்மாவிலே நிரம்பி இருக்கும். அந்த மாதிரி நம்மளை குஷிப்படுத்துகிறார். கேள்வி: பாபாவுக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாபா கொடுக்குற உத்தரவாதம் என்ன? ஸோ பாபாவுடைய வழிப்படி ராஜ்யத்தை உருவாக்குறதுல உதவியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாபா கொடுக்குற உத்தரவாதம் என்னது? அடுத்த 21 பிறவிக்கு மரணமே அவங்களுக்கு இருக்காது. அகால மரணமே சொர்க்கத்தில் இருக்காது இல்லையா? அவங்க ஆத்ம உணர்வுலே இருப்பாங்க. இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுக்கணும். உடம்பு மேலே அவங்களுக்கு பற்று இல்லை, இங்கே இருக்கிற பொருள் நபர் மேலேயும் பற்று இல்லை. அப்புறம் எப்படி அதை மரணம்னு சொல்ல முடியும் இல்லையா? ஆஹா, எனக்கு இன்னொரு உடம்பு கிடைக்குதான்னு ஜாலியாக போயிடுவாங்க. ஸோ பாபாவுக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் 21 பிறவிக்கு மரணமற்ற பெருவாழ்வு வாங்கக்கூடிய பரிசு கொடுக்கிறார் பாபா. இப்போ இந்த ராஜ்யம் செய்கிறதுல பாபாவுக்கு உதவியாக இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பரிசு, ஆயுஷ்மான் பவ அப்படின்னாங்களே, தீர்க்காயுஸ். ஸோ இங்கே மரணமற்ற பெருவாழ்வு கொடுக்கிறார். ஓம் சாந்தி. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இந்த உலக நாடக சுழற்சிப்படி கடவுள் சிவன் பேசுகிறார். முந்தைய கல்பத்தில், முந்தைய சுழற்சியில் எப்படி பேசினாரோ அதே மாதிரி பேசுகிறார். இப்போ நம்மை பற்றிய அறிமுகமும் நமக்கு தெரியுது, நம்ம அப்பாவுடைய அறிமுகமும் தெரியுது. அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த எல்லையற்ற தந்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவருடைய படைப்பு இந்த உலகத்துடைய ஆரம்பத்தில் கடைசி வரை உள்ள எல்லையற்ற ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சில குழந்தைங்க பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அவங்கவுங்க முயற்சிக்கு ஏற்ப வரிசைக்கிரமமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க? மற்றவங்களுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் ஒரு சிலர் அறகுறையாக தான் தெரிஞ்சிருக்கிறாங்க, அல்லது அதையும் விட கம்மியாக தெரிஞ்சிருக்கிறாங்க. எப்படி ஒரு போரில் சீஃப் கமாண்டர், கேப்டன், அப்படி ஒவ்வொரு படிநிலை இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ராஜ்யத்திலும் இருக்குது. ஒரு சிலர் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிறாங்க, ஒரு சிலர் ஏழை பிரஜையாகிறாங்க, ஒரு சிலர் மகாராஜாவாக ஆகிறாங்க. ஸோ இப்போ பண்ணுற முயற்சியின்படி அந்த வரிசைக்கிரமம் அமையுது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் மிக உயர்ந்த ராஜ்யத்தை அப்பாவின் வழிப்படி உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. உலக ராஜ்யத்தை ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மிக உயர்ந்த பரிசை அப்பா கிட்ட இருந்து அடைவீங்க. இப்போ அமைதிக்காக ஒருத்தர் ஆலோசனை சொன்னால் அவங்களுக்கு அமைதி பரிசு கொடுக்குறாங்க. அதே மாதிரி குழந்தைங்களும் அமைதி பரிசு வாங்குகிறோம். யாருக்கிட்ட? சிவபாபா கிட்ட இருந்து. வேற எந்த மக்களும் இதை வாங்க முடியாது. அமைதிக்கு ஆலோசனை கொடுக்குறவங்களுக்கு இது கிடைக்காது. ஏன்னா இந்த உலகத்தில் அமைதியை உருவாக்குறது இறைவனால் மட்டும்தான் முடியும். ஸோ நீங்களே உருவாக்க முடியும் அப்படின்னு நம்பிட்டு நீங்கள் கொடுக்கறது எல்லாம் என்ன பண்ணுது? இறைவனை மறக்க வைக்குது. இப்போ பாருங்களாம், கற்பழிப்பு, குழந்தை பாலியல் பலாத்காரம், எல்லாத்துக்கும் ஒரு வழி சொல்லுவாங்க. ஆனால் யாருமே கடவுளை பற்றியே பேச மாட்டாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதனால தான் இது நடக்குதுன்ற ஒரு வேர்டே இருக்காது. ஸோ உண்மையை நீங்கள் மட்டும்தான் உலகத்துக்கு சொல்கிறீங்க, ராஜ்யத்தை உருவாக்குறீங்க. அதனால் அந்த பரிசு உங்களுக்கு தானே கிடைக்கணும். மற்றவர்கள் வாங்குகிற அந்த பரிசு
தற்காலிகமானது, அற்ப காலத்துக்கு தான் இருக்கும். நீங்கள் அப்பாவுடைய வழிப்படி உங்களுடைய சொந்த ராஜ்யத்தை உருவாக்குறீங்க. 21 பிறவிக்கு, 21 வம்சத்துக்கு இந்த ராஜ்யம் தடைப்படாத, யாரும் அபகரிக்க முடியாத இந்த ராஜ்யம் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார் பாபா. அந்த ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை, 21 பிறவிக்கு யாருக்கும் மரணமே வராது. குழந்தை பருவத்திலும் சரி, இளைஞர் பருவத்திலும் சரி. இப்போ தான் வருது இல்லையா? உங்கள் கற்பனைக்கே எட்டாத விஷயம் என்னது? 5000 வருஷம் முன்னாடி நீங்கள் சேவை செஞ்ச இடத்துல உங்களுடைய நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது தில்வாலா கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே இடத்துல நீங்கள் உட்காருவீங்க. அதாவது நீங்கள் செய்த 5000 வருஷம் முன்னாடி செய்த அந்த உலக சேவைக்கான ஒரு விதமான பரிசுன்னு கூட சொல்லலாம் இந்த கோயில்கள். ஸோ அந்த இடத்துல இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க, உங்களுடைய நினைவு சின்னத்தையே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது உங்கள் கற்பனையில் இருந்துச்சா, உங்கள் புத்தியில் இருந்துச்சா? ஸோ பாருங்கள், தில்வாலா கோயில் இருக்குது, அச்சல்கர் இருக்குது, குரு சிக்கர் இருக்குது, எல்லாமே உங்களுடைய நினைவாக இருக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்த சத்குருவை கண்டுபிடிச்சிட்டிங்க. அவருடைய நினைவு சின்னமும் இருக்குது. அச்சல்கர் அது அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அச்சல்கர்னா என்ன அர்த்தம்? அசையாதவரின் வீடு. இல்லை, அச்சல்னா அசையிறது, சஞ்சலப்படுறது. கர்னா வீடு இல்லையா? ஸோ சல்னா சலனம் அடைகிறது, அச்சல்னா சலனம் அடையாதது. ஸோ சலனம் அடையாத ஸ்திரமாக இருக்கிற, உறுதியாக இருக்கிறவருடைய வீடு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வீட்டுடைய மகிமை இல்லையா? அப்போ உறுதியாக இருந்தவர்களுடைய இடம் அது, வீடு அது. அதோடைய நினைவாக அச்சல்கர் இருக்குது. நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை உங்களுடைய உழைப்பின்படி அடையிறீங்க. ஸோ அதோடைய நினைவு சின்னம், அற்புதமான நினைவு சின்னம், இந்த உயிரற்ற நினைவு சின்னம், இந்த ஜட சிலை மற்றும் கோயில். இப்போ உயிரோட்டமாக அந்த கோயிலே வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்குறீங்க இல்லையா? உங்களுடைய கோயிலில் உட்காந்துட்ருக்குறீங்க. அதாவது காந்தி சிலைக்கு எதிர காந்தி வந்து நின்று பார்த்துட்ருக்குற மாதிரி, காந்தியோடைய அடுத்த பிறவியில். ஸோ இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். முந்தைய கல்பத்தில் நீங்கள் செய்த அந்த ஆன்மீக சேவைக்காக நினைவு சின்னம் தான் இது. ஸோ என்னென்ன சேவை பண்ணீங்கன்றது தான் அங்கே இந்த மாதிரி அச்சல்கர், குருசிக்கர், தில்வா கோயில் எல்லாமே உருவாகி இருக்குது. ஸோ முழுமையான நினைவு சின்னம் இங்கே இருக்குது. இதுதான் உண்மையிலே நம்பர் 1 நினைவு சின்னம். எவ்வளோ பெரிய கோயில் கட்டினாலும் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த தபஸ்யா பண்ணது அப்படியே இருக்குது தில்வாலா கோயிலில். கண்ணை திறந்துட்டு யோகத்தில் இருக்கிறது. யாராவது ஒரு மிக முக்கியமான தேர்வை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த ஜொலிப்பு இருக்கும். அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள், உடுத்துகிற ஆடை எல்லாமே நல்லா இருக்கும் அந்த சந்தோஷத்தினால. ஸோ நல்ல ட்ரெஸ் போடுவாங்க அந்த மாதிரி. நீங்களோ உலகத்துக்கே எஜமானராகிறீங்க. யாரோடவும் உங்களை கம்பேரே பண்ண முடியாது. அப்போ உங்களுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும், எவ்வளோ குஷி இருக்கணும். அதான் சொல்கிறார், இது நீங்கள் ஒரு அடியிலும் பாஸ் ஆகி போயிட்டே இருக்கிறீங்க. இப்போ தர்மருடைய தம்பிங்களெல்லாம் அந்த குளத்தில் தண்ணி குடிக்க போகும்போது தண்ணி விஷத்தினால இறந்துடுறாங்க. அப்போ தர்மர் வரார். அப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாதனால தான் உன்னுடைய தம்பிங்க இருந்தாங்க, உனக்கும் இதே நிலைமை தான்ற. ஸோ அப்போ பணிவாக சரி கேளுங்கன்ட்டு பதிலெலாம் சொல்கிறாரு. முடித்தோடனே எழுப்பி விடுறாரு. அப்போ என்னது, அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் டெஸ்ட் பேப்பர். அதே மாதிரி தான் நமக்கும். ஆனால் அங்கே உடனடியாக பலன் கிடைக்குது, நமக்கு உடனடியாக தெரியாது, பின்னாடி தெரியும். ஸோ அந்த போதை இருக்கணும். நான் ஒரு வினாடி அந்த டெஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆகிருக்கிறேன், கடந்த 1 மணி நேரத்தில் அந்த டெஸ்ட் பேப்பர் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிருக்கிறேன்,
வீண் விஷயத்தில் புத்தி செலுத்தில் வீண் எண்ணம் வீண் தொடர்பு எல்லாத்துலேருந்தும் நான் விலகி இருக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள அந்த போதை ஏற்றணும். ஏன்னா இதை விட பெரிய எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வீடுன்னு சொல்லலாம், ஸ்கூலுன்னு சொல்லலாம். நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறவர் யாருன்னு நமக்கு தெரியும். யார்? சுயம் பகவானே சொல்லிக் கொடுக்குறார், கடவுளே சொல்லிக் கொடுக்குறார். ஆனால் பக்தி மார்க்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் யாரை நினச்சி பக்தி செஞ்சீங்களோ அவங்கள பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ அந்த தந்தையே நேரடியாக உங்கள் முன்னாடி வந்து எல்லா ரகசியத்தையும் சொல்கிறார். இதோடைய நினைவு தான் இங்கே இருக்கிற கோயில் எல்லாமே, குறிப்பாக அந்த மதுபனில் இருக்கிற கோயில்கள், தில்வாலா எல்லாமே. ஸோ அப்போ அப்படியே கண்ணை திறந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அது எதோடைய நினைவுனா கடைசி நேர நினைவு. கடைசி நேரம் நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக யோகத்தில் முழுக்க முழுக்க அந்த பாபா கிட்டேயே கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே என்ன நடக்கிறதும் உங்களை கொஞ்சம் கூட அசைக்காது. ஸோ இப்போ உங்கள் வீட்டில் பிரச்சனை வருது, சென்டரில் பிரச்சனை வருது, ஆட்டம் காண்றீங்கன்னா இதுக்கே ஆட்டம் காண்றீங்கன்னா அப்போ கடைசி நேரம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அம்மாவுக்கு இது கடைசி நேரம், இது கடைசி நேரம். ஏன்னா உயிர் பிரிஞ்சிச்சுன்னா இப்போவே நம்ம கடைசி நேரம் தான், நமக்கு கடைசி நேரம் தானே. ஸோ அப்போ கவனம் இருக்கணும். இப்போ நம்ம கூட க்ளோஸாக இருக்கிறாங்க ஒருத்தங்க, அவங்க ஒன்றும் சரி கிடையாது. ஏன்னா நம்ம க்ளோஸாக இருந்தால் நமக்கு தெரியும் அவங்கள பற்றி. அப்போ அவங்க சரீரம் விடுறாங்கன்னா உலகமே சொல்லலாம் அவங்க ஐயோ அந்த ஆத்மா சூப்பர். ஆனால் க்ளோஸாக இருந்தால் நமக்கு தெரியும் அவங்க சரி கிடையாது. அப்போ எப்படி அவங்க உயர்ந்த நிலையை அடைய முடியும்? ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட இது. ஏன்னா உலகத்தில் எல்லாரையும் விட க்ளோஸாக இருக்கிறது நமக்கு நாம தான், நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம யார்கிட்ட க்ளோஸாக இருக்கிறோமோ அவங்க சொல்லணும் இவங்க கண்டிப்பாக உயர்ந்த பதவியை அடைவாங்கன்ட்டு. ஸோ அந்த கடைசி நேரத்துடைய நினைவு சின்னம் அப்படியே ஆடாமல் அசையாமல் இல்லையா? தில்வாலா கோயில் அந்த மகாவீர் அது பார்க்கும்போது அவ்வளோ குஷியாக இருக்கும், அந்த கருப்பு சிலையே பார்த்தா கூட. ஏன்னா அந்த ஆடாத அசையாத நிலை அவ்வளோ பெருசாக காட்டியிருக்கிறாங்க. இன்னும் ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணல பாபா. ஸோ அதுக்குள்ளே ரெடி ஆகிடுங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. உங்களுடைய நிலை முழுமைத்தன்மையை அடையும் பொழுது அதோடைய நினைவை தான் பக்தி மார்க்கத்தில் உருவாக்குறாங்க. அந்த அம்மன் சிலையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இல்லையா? அம்மன், லக்ஷ்மி, சரஸ்வதி. ஸோ அது உங்களுடைய முழுமை அடைந்த நிலை. ரக்ஷபந்தன் திருவிழா கொண்டாடுறாங்க. நாம் முழுமையான ராக்கியை கட்டி நம்மளுடைய ராஜ்யத்தை அடைந்த பிறகு அந்த பண்டிகை அங்கே கொண்டாட மாட்டோம் இல்லையா? ஸோ அதை அடையிற வரைக்கும் இங்கே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அடைஞ்ச பிறகு அது தேவை கிடையாது. எல்லா மந்திரத்துடைய அர்த்தமும் நமக்கு பாபா சொல்கிறார். ஓமுடைய அர்த்தம் என்ன? நான் ஆத்மா, என்னுடைய சுயதர்மம் அமைதி, இது என்னோட உடம்பு, நான் கிடையாது இல்லையா? நான் ஆத்மா, இது என்னோட உடம்பு, அவ்வளோதான் ஓமுடைய அர்த்தமே தவிர அப்படியே ரொம்ப பக்கமாக கிடையாது. ஆனால் அவங்க அப்படி தான் ஓமுக்கு என்ன அர்த்தம் அந்த ஹடயோகம் புஸ்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கமாக இருக்கும். அது வேறு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆ ஊ அம்முன்ட்டு. ஸோ அஞ்ஞானத்தில் இருக்கும்போது நீங்கள் தேக உணர்வில் இருந்தீங்க, அதனால் உங்களை அழியக்கூடிய உடல்னு நினச்சிட்டீங்க. ஆனால் நாளுக்கு நாள் அழிவு பாதையை நோக்கி இந்த பக்தி மார்க்கம் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் தம பிரதானம் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் எல்லாமே சதோ பிரதானமாக தான் இருக்கும், பக்தி உட்பட. ஏன்னா அப்போ நம்ம ஒரே ஒரு சிவபாபா மட்டும் நினச்சோம். ஸோ ஒருத்தரை மட்டும் நினைக்கும் போது தான் அந்த அமைதி இருக்கும் இல்லையா? அப்போ ரொம்ப கம்மியானவங்க தான் இருந்திருப்பீங்க. உங்களை குழப்பறதுக்கு யாரும் கிடையாது. அது நரகத்தில் தான் பக்தி ஆரம்பிக்குது. அப்பயுமே பார்த்தீங்கன்னா தேவதா தர்மம் அதான் இருக்கும். அதுக்கப்புறம்தான் விரிவடையுது, மற்ற தர்மங்கள் வருது, நிறைய குழப்பம் வருது, வழிமுறைகள் வருது. ஒன்றுக்கு பதில்
பலரை வணங்குற விபச்சார பக்தி வந்துடுது, அவிபச்சார பக்தி. அதனால தான் சதோப்பிரதானம். அவிபச்சாரம்னா நான் ஒருத்தரை மட்டும் நினைக்கிறேன், விபச்சாரம்னா பலரை இல்லையா. ஒரு பெண் பலரை நினைக்கிறாள், பலரோட தொடர்பில் வச்சுருக்கிறான்னா விபச்சாரின்றோம். அது மாதிரி பக்தியும் ஒரு சிவனை மட்டும் நினைத்தா அது அவ்விபச்சாரம், தூய்மையான பக்தி, சதோப்பிரதானமான பக்தி. பலரை வழிபடுற நிலை வருது அப்படின்போது அது தமோ பிரதானமாகுது. வெளிநாட்டில் ஒரே நேரத்தில் நிறைய குழந்தையை பெற்றெடுத்தா பரிசு கொடுக்குறாங்களாம். அப்போ பாருங்க, இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மக்கள் தொகை அதிகரிக்கணும், அங்கே குழந்தை பிறக்கிறது இல்லைன்ட்டு பரிசு கொடுக்குறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, காமம் மகா எதிரி. உலக மக்கள் தொகை ரொம்ப வளர்ந்துருச்சு, நீங்கள் ஒன்றும் பெருசாக அதை வளர்க்குறதுக்கு கவலைப்படுத்தலை. எல்லோரும் ஒன்றும் ஐயோ அப்போ இன விருத்தி ஆகாது, ஏன் ரொம்ப கம்மியாக விருத்தி ஆகியிருக்குதா, நீங்கள் தூய்மை ஆகுங்க, அதை மற்றவங்க கவலைப்படட்டும், நமக்கு அது தேவையில்லை, தூய்மை ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா நமக்கு தெரியும், முழு ஞானம் தெரியும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன ஆகுது, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியும். கடைசியில் தான் நம்ம தூய்மை ஆகிறோன்னு தெரியும். அதனால் இதில் இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, புதுசாக அடைய தான் போகிறோம். சத்தியுகத்தில் பக்தியோடைய பேர் அடையாளமே இருக்காது. ஆனால் இப்போ பாருங்கள், எவ்வளோ பகட்டு, எவ்வளோ விழாக்கள், அங்கே போய் சந்தோஷம் அடையணுன்ட்டு மக்கள் போகிறாங்க. ஆனால் நமக்கு கடவுளே வந்து குஷிப்படுத்துகிறார். அதனால் 21 பிறவிக்கும் சதா ஆனந்தமாக இருப்பீங்க, சதா களிப்பாக இருப்பீங்க. என்டர்டெயின்மெண்ட் சதா இருக்கும், அங்கே பாடுறது ஆடுறது இப்படியே தான் இருக்கும். அது எல்லாமே இப்போ இந்த ஞான நடனம் ஆட கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க, இதன் மூலமாக நடக்குது. ஸோ 21 பிறவிக்கு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தேவையானதை கொடுக்குறார் பாபா. அதுக்கப்புறம் நம்ம ஒரு திருவிழாவுக்கு போகுமே சந்தோஷத்துக்கு அப்படின்ற எண்ணம் கூட வராது, ஏன்னா நிரந்தரமாக ஆனந்தமாக இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் பாருங்கள், சந்தோஷத்துக்காக எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, மலைக்கு போகிறாங்க, காட்டுக்கு போகிறாங்க, கடலை நோக்கி போகிறாங்க, ஆறு நோக்கி போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல. இங்கே மனிதர்கள் எப்படி சாகுறாங்க பாருங்கள் இல்லையா. அது மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போகிற இடத்துல போய் சாகுறாங்க. புனித தீர்த்தஸ்தலன்ட்டு எங்கேயோ போய் குளிக்க போகிறாங்க, அங்கே சாகுறாங்க. சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் பாவம் மனிதர்களுக்கு யாருக்கும் தெரியலை. முழு ஞானத்தையும் குழந்தைகளாகிய நாம தான் அடையிறோம். பாபா எப்போவுமே நீ என் கூடவே இருக்கணும் குழந்தை அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அதாவது ஸ்தூலமாக அவர் கூடவே இருக்கணும்னு அவர் சொல்கிறது கிடையாது. ஆனால் புத்தியினால் அவர் கூடவே இருக்கணும், அதுதான் யோகம் இல்லையா. அவரோட புத்தியினால் வாழணும், ஆனால் ஸ்தூலமாக அவர் கூடவே, அதாவது மதுபனிலே இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ குழந்தைங்க வந்து சில சமயம் பிரச்சனைன்னு வரும்போது வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க இல்லையா. அது கணவனை விட்டு அல்லது அப்பா அம்மாவை விட்டு, ஸோ இப்படி பிரிகிறாங்க. இருந்தாலும் அதுக்காக எல்லோரும் பாபா கூட வந்து உட்காந்துக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்புறம் யார் சேவை செய்கிறது இல்லையா. எல்லோரும் சதப்பிரதானமாக ஆகவும் முடியாது. ஒரு சிலர் சதோ நிலை, ஒரு சிலர் ரஜோ நிலை, ஒரு சிலர் தமோ நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாராலையும் ஒன்றா இருக்கவும் முடியறது கிடையாது. இங்கே ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் அங்கே சதோ பிரதானமாக இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி முன்னாடியே போட்டுருவார். ஸோ சதோ நிலையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பின்னாடி தான் வருவாங்களே, திரேதாயுகத்தில் தான் வருவாங்க. ஸோ அப்போ ஒன்றா இருக்குன்னா ஒரே நிலையில் இருக்கிறவங்க எல்லாம் உலகத்தில் பிறக்கணும். ஸோ அந்த அதிசயம் நடக்குது. ஆரம்பத்தில் ராஜ்யம் உருவாகுது.
எந்த அளவுக்கு நீங்கள் அப்பாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி ராஜ்யத்தில் அடைவீங்க. இங்கே முக்கியமான விஷயம் அப்பாவை நினைக்கிறது தான். ஏன்னா இங்கே சுயம் பகவான் சிவ தந்தையே உட்கார்ந்து நமக்கு இந்த ஆன்மீக ட்ரில் கற்றுக் கொடுக்குறாரு. இறைவனை நினைக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. இதுதான் டெட் சைலன்ஸ், மயான அமைதி அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே நீங்கள் பார்க்குற எதையுமே பார்க்கக்கூடாது. ஸோ அதில் நமக்கு கர்வம் இருக்கணும். என்னை கடந்து போனால் எதையுமே நான் பார்க்கல இல்லையா. இப்போ மதுபனுக்கு போகிறோம் அப்படின்னா வெவ்வேறு ஸ்டேட்டு வெவ்வேறுத்தவங்க இருப்பாங்க. ஸோ யாரையுமே நான் பார்க்காம அப்படியே மதுபனுக்கு ட்ரெயினில் போயிட்டு போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பயிற்சி வீட்டில் இருக்கும்போதும் நம்ம பண்ணணும். இங்கே பார்க்குற எதையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது, கண்ணுக்கு தெரிகிற எதையுமே பார்க்கக்கூடாது. உங்கள் உடல் உட்பட அனைத்தையும் புத்தியினால் மறக்கணும். உங்கள் கண்ணுக்கு ரெண்டே விஷயம்தான் தெரியணும். வீடு, நீங்கள் போக போகிற வீடு, நீங்கள் அடையக்கூடிய பதவி. இது ரெண்டு தான் உங்கள் புத்தியில், உங்கள் மனக்கண்ணில் தெரியணும். நமக்கு தான் சத்யுக ராஜ்யம், அந்த பொன் யுகம் எப்படி இருக்கும், பொன்னுலக ராஜ்யம் எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த பொன்னுலக ராஜ்யம் சத்யுகம் இருக்கும் பொழுது வெள்ளி யுகம் இருக்காது, அதாவது திரேதா யுகம் இருக்காது. வெள்ளி யுகம் இருக்கும்போது தாமிர யுகம் இருக்காது, அதாவது துவாபர யுகம் இருக்காது. தாமிர யுகம் இருக்கும்போது இரும்பு யுகம், கலியுகம் இருக்காது. இப்போ பாருங்கள், ஏன்னா கலியுகத்தினர் ரொம்ப மோசமானவங்க அங்கே இருக்கவே மாட்டாங்க. ஸோ அது வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் கலியுகம் வந்த பிறகு எல்லாம் மோசமாயிட்டாங்க. ஆனால் தான் குழப்பம். ஸோ அப்போ பாபா எப்படி பிரிக்கிறார் பாருங்கள் அழகா. இப்போ இரும்பு யுகமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் சங்கம யுகமாகவும் இருக்குது இல்லையா. அவங்கள சுற்றி இரும்பு யுகம், நடுவில் நீங்கள் சங்கம யுகம். நம்மளை சுற்றி ஒரு கோடு அல்லது நெருப்பு போட்டுக்கணும், அதை தாண்டி போயிடக்கூடாது, போயிட்டால் மாட்டிக்கும். நீங்கள் கலியுகத்துக்கு நடுவில் தான் இருக்கிறீங்க, ஆனால் புத்தியினால் சங்கம யுகத்தில் இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சங்கம யுகம்னா என்னட்டு. அதான் பாபா சொல்கிறாரு, சங்கம யுகத்தில் இருக்கிறன்றதை மறந்துடாதீங்க, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. சங்கம யுகம்னாலே என்ன அர்த்தம்? ஏறும் யுகம், ஆத்மா சார்ஜ் ஏற்றிக்கிற யுகம். ஸோ இந்த சங்கம யுகத்தில் வர ஒவ்வொரு வருஷமும் நமக்கு புருஷோத்தம வருடம் தான், ஒவ்வொரு மாதமும் புருஷோத்தம மாதம் தான், ஒவ்வொரு நாளும் புருஷோத்தம நாள் தான். ஸோ இது எல்லாமே இந்த சங்கம யுகத்துடைய நினைவாக தான் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, புரட்டாசி மாதத்தை ஒரு புனிதமான நாள்னு இந்து மக்களும். ஸோ கிறிஸ்தவ மதத்தில் லென்ட் மாதம் அப்படின்ட்டு, லென்ட் நாட்கள் அப்படின்னு இயேசு சிலுவையில் அறையிறதுக்கு 40 நாள் முன்னாடியிலேருந்து கொண்டாடுறாங்க புனிதமான மாதம்ட்டு. அதேமாரி இஸ்லாமியர்கள் ரமலான் மாதம் கொண்டாடுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த சங்கம யுகத்துடைய நினைவு தான். மிக உயர்ந்த மனிதராக மாறக்கூடிய நேரம் இந்த சங்கம யுக நேரம். இதோடைய நினைவாக தான் அங்கே அந்த நாள் மட்டும் புனித நாளாக கொண்டாடுறாங்க. இது குறுகிய காலம், அதனால தான் வருஷம் ஃபுல்லாக வருஷத்தில் ஒரு மாதம், வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ இது நம்ம தனியாக வீடியோ கூட போட்டிருக்கிறோம். புரட்டாசி மாதம் ரமலான் மாதம் எது சிறந்தது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கன்னா இது ரொம்ப சின்ன யுகம், வெறும் 100 வருஷம். ஆனால் இதில் குட்டிக்காரனாச்சு டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படின்னு அர்த்தம். இப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு இப்படி திரும்பி இப்படி போகிறோம் இல்லையா. விழுந்துக்கிட்டே இருக்கிறோம், சத்தியுகம் ஆரம்பித்து அப்படியே கீழே இறங்கிட்டே இருந்து அப்படியே திடீர்னு பிராமணனாக்கி மேலே போகிறோம். அப்படி தான் விஷ்ணு கீழே விழுந்துகிட்டே வர்றார், பன்றிய அவதாரம் சொல்கிறாங்க இல்லையா. கீழே தோண்டிகிட்டே போகிறார், அப்படியே பிரம்மாவாகி அப்படியே மேலே பறக்க ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி யுகம் இது. பாபா நிறைய ரிஷி முனிவர்கள்
யாத்திரைக்கு போகும்போது, புனித யாத்திரை தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகும்போது குட்டிக்காரனை அடிச்சுட்டே போகிறத பார்த்துருக்குறாராம். தங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துக்கிறாங்க இல்லையா. நம்ம ஊரில் வந்து அங்க பிரவேசன்ட்டு அப்படியே உருண்டு இப்படியே போவாங்க. ஆனால் இதன் மூலம் யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. ஜஸ்ட் இறைவன் நினைவில் இருக்கணும், விகாரத்தை விடணும், அவ்வளோதான். யோக பலம் தான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகுது, வேறு எந்த கஷ்டமும் கிடையாது. நினைவு யாத்திரை போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா குழந்தை? நினைக்கிறது கஷ்டமாக இருக்கா? அப்பாவை நினைக்கிறது கஷ்டமாக இருக்கா? வெக்கமாக இல்லை அப்பாவை நினைக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறிய இல்லையா? இதுக்கு பேர் ஈஸி யோகா, ஈஸியான யோகா, சகஜமான யோகா. அதனால் இதை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயோ இங்கே காமத்தை விடணுமா, இதை விடணுமா, நீ பயப்படத்தால, இது ரொம்ப ஈஸியான, நீ நினச்சிட்டே நீ எப்போ விட்டன்னு உனக்கே தெரியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, பாபா என்னால் யோகத்தில் நிலைச்சிருக்க முடியல பாபா. பாபா உடனே அதை ஈஸியாக்கி கொடுக்குறாரு. இது ஜஸ்ட் நீ அப்பாவை நினைக்கணும், அவ்வளோதான். நீ எதை வேணாலும் நினைக்கலாம் தானே, அப்பாவை நினைக்க முடியாதா? ஒரு புள்ளியை நினைக்க முடியாதா? அவ்வளோதான். உன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. நீ இறைவனுக்கு குழந்தை தானே. ஸோ இந்த ஆத்மா இறைவனுக்கு குழந்தை. ஸோ ஆத்மாவுடைய அப்பாவும் ஆத்மாவாக தானே இருப்பார், அவரும் ஒளிப்புள்ளி தான். உன்னுடைய அப்பா, உன்னுடைய பிரியதர்ஷன், காதலன். ஸோ காதலனை நினைக்கிறது, காதலியை நினைக்கிறது கஷ்டமா? ஈஸி தானே. இவர் பல ஜென்ம காதல், ஜென்ம ஜென்ம காதல்ன்றாங்களே, அப்படி ஒரு காதல் இருந்தால் அது இறைவன் தான். எல்லா பிரியதர்ஷினிகளும் அவரை நினைக்கிறாங்க. ஸோ அவர் எப்படி காதலன் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தானாகவே நினைக்க போகிறீங்க. அந்த காதலன் ஒளிப்புள்ளி, ஒளிப்புள்ளியை நான் எப்படி நினைக்கிறதுனா, உடலில் இருந்தாலும் நீங்கள் ஒளிப்புள்ளி ஆத்மான்னு நினச்சிங்கன்னா தானாகவே உங்களுடைய புத்தி அவர்கிட்ட போயிடும். நான் ஆத்மான்றதை மறந்தால் தான் உடல் உணர்வுக்கு தானாக வந்துடுவீங்க. அப்போ உடலில் இருக்கிறவங்கள நினச்சிட்டு இருப்பீங்க. அப்பான்ற ஒரு வார்த்தை போதும். நினைக்கிறது என்ன கஷ்டமா? அப்பான்னு தெரிஞ்சாலே நீங்கள் நினைப்பீங்களே, ஈஸி தானே, அது கஷ்டம் கிடையாது. இங்கே பேசுகிறது கடவுள் தானா அப்படின்னே தெரியாமல் நான் யோகா கற்றுக்க போகிறேன்னா எப்படி? இங்கே கடவுள்ன்ற நிச்சய புத்தி வரும்போது தான் நீங்கள் அன்பாகவே நினைப்பீங்க. முதல் பாடமே என்னது? இங்கே சொல்லிக் கொடுக்கறது அப்பா. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் நண்பர்களை நினச்சிங்க, உறவினர்களை நினச்சிங்க. ஆனால் இத்தனை பேரை நினைத்தாலும், இத்தனை பேர் உங்களோட இருந்தாலும், இறைவா ஈஸ்வரா அப்படின்னு சொன்னீங்களே, கடவுள் யாருன்னு தெரியல, இருந்தாலும் சொன்னீங்களே, நினச்சிங்களே. ஸோ அவரை பற்றி உண்மையான அறிமுகத்தை கொடுத்து இப்போ கரெக்டாக நினைங்கன்றார். நீங்கள் நினைக்காத ஒருத்தரை நினைக்க சொல்ல, நீங்கள் ஜென்ம ஜென்மமாக நினச்சவங்க தான், நினச்சவர் தான். இப்போ கரெக்டாக தெரிஞ்சுட்டு நினைங்க, அவ்வளோதான். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இந்த பரமாத்மா, உயர்ந்த ஆத்மா இறைவன். ஏன்னா இந்த உடலுடைய அப்பா எல்லாமே உடல் கொண்ட மனிதர்கள். ஆனால் ஆத்மாக்களின் அப்பாவோ உடலற்ற ஆத்மா, பரமாத்மா. அவர் தனக்குன்னு எந்த உடலும் எடுக்கலை, மறுபிறவியிலும் வர்றதில்லை. ஒரே தடவை வர்றார், அதுவும் திவ்ய ஜென்மம். அதாவது ஸ்ட்ரைட்டாக பிரவேசமாகிறார் பிரம்மா பாபா உடலில் வந்து ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுறார். அப்போ அவரை மாதிரி தான் கிறிஸ்துவோடைய ஆத்மாவும் பிரவேசிக்குது, கேப்ரியல் ஆத்மாவும் நபிக்குள்ளே பிரவேசிக்குது. ஓகே, ஆனால் அது முடிஞ்ச உடனே மறுபிறவி எடுக்க ஆரம்பிச்சிடும். கேப்ரியல் ஆத்மா கிறிஸ்து ஆத்மாலும். ஆனால் சிவபாபா மறுபிறவி எடுக்கலை, டக்குன்னு போயிடுவார் பரந்தாமத்துக்கு, அவ்வளோதான். அதனால்தான் நாம் அந்த ஒரு தந்தையை மட்டும் நினைக்கிறோம். மறுபிறவி எடுக்கிறதுனால தான் நாம் அவரை நினைக்கிறோம். ஏன்னா மறுபிறவி எடுத்து எல்லாத்தையும் மறந்துடுறோம். மீண்டும் அந்த சக்தி அடையிறதுக்கு அவரை நினைக்கிறோம். மறுபிறவியில் வராத இறைவனை ஏதோ ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதனால தான் நினைக்கிறோம். அதனால தான் அவரை துக்கத்தை நீக்குபவரே, சுகத்தை கொடுப்பவரே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மனிதர்களுக்கு அவருடைய பேரும் தெரியல, உருவமும் தெரியல, எங்கே வந்தாருன்னு தெரியல, எந்த நேரம் வந்தாருன்னு தெரியல. எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை விதமான கருத்துக்களை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க.
ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. பாபா சொல்கிறது தான் உண்மை. பாபா அவ்வளோ அன்பாக நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார். அவர் தான் ஈஸ்வரன், அமைதியை கொடுத்த ஈஸ்வரன். அவ்வளோ அமைதியையும் அன்பையும் சந்தோஷத்தையும் அவர்கிட்ட இருந்து நாம் வாங்குகிறோம். ஒரே கீதையை சொல்கிறார், சொல்லி அழுக்கானவங்களை தூய்மையாக்குறார். இது இல்லற மார்க்கம் இல்லையா? ஸோ தூய்மையான இல்லற மார்க்கத்தை உருவாக்குறார். இறைவன் சந்நியாச மார்க்கத்தை படைக்கலை. மனிதர்கள் கல்பத்தின் ஆயுள லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தால் அவ்வளோ நாள் இந்த பூமி இயங்கிட்டு இருந்தால் இன்றைக்கி நிற்கிறது கூட இடம் இருக்காது. அவ்வளோ மனிதர்கள் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் நமக்கு இந்த ஞானம் கிடைக்கிது. அது மறைஞ்சிடும் பிறகு. இப்போ மூர்த்திகளை பக்தி பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. ஆனாலும் நாம் அந்த தர்மத்தை சார்ந்தவங்க தான், அந்த தேவதை தர்மத்தை சார்ந்தவங்க தான் தெரியாமலே தேவதைகளை பூஜை பண்ணுறாங்க. ஏன்னா எந்த உருவத்தை பூஜை பண்ணுறாங்களோ அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தானே அவங்க. அது தெரியல அவங்களுக்கு. நாம் உண்மையிலே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இது அவங்களுடைய ராஜ்யம். ஒரு தந்தை தான் இதை நமக்கு விளக்கமாக சொல்கிறார். ஸோ அந்த தேவதைகளின் வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் நாம் அப்படின்னு புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் தூய்மையாக இருந்தீங்க தேவதைகளை மாதிரி, பிறகு தான் மறுபிரிவு எடுத்து இப்போ தம்ம பிரதானம் ஆகி இருக்கிறீங்க. மீண்டும் தூய்மை ஆகணும், சதோப்பிரதானம் ஆகணும். அப்படி தூய்மையாக சதோப்பிரதானமாக கங்கையில் குளிச்சு ஆகிடுவீங்களா என்ன? ஒரு தந்தை தான் தூய்மையாக்குபவர், பதித்த பாவனர். அவர் எப்போ வராரோ சரியான வழியை காட்டுறாரோ அப்போ தான் நீங்கள் தூய்மை ஆக முடியும், சதோப்பிரதானம் ஆக முடியும். அதுக்காக தான் இறைவனை கூப்பிட்றாங்க. ஆனால் அது தெரியாமலே கூப்பிட்றாங்க. அர்த்தம் தெரியாமல் கும்பிட்றாங்க, அர்த்தம் தெரியாமல் கங்கையில் போய் குளிக்கிறாங்க. ஆத்மா தான் தன்னுடைய கர்மேந்திரியம் மூலமாக கூப்பிடுது, இறை தந்தையே பதித்த பாவனனே எங்களை தூய்மை ஆக்குங்கன்ட்டு. எல்லோரும் காம சிதையில் தான் பிறவியே எடுக்கிறாங்க இல்லையா? காமத்தின் மூலமாக தான் பிறவியே எடுக்கிறாங்க. அவ்வளோ அசுத்தமாக இருக்கிறாங்க. அந்த காம சிதையில் கருகிட்டு இருக்கிறாங்க, எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இந்த நாடகமே அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ தான் பாபா எல்லோரையும் தூய்மையாக்குற வழியை சொல்கிறார். இந்த சங்கம யுகத்தில் தான் பாபா இதை சொல்கிறார், வேறு எப்பவும் கிடையாது. ஸோ அப்போ இது எவ்வளோ முக்கியமான யுகம் இந்த யுகம். சத்தியுகத்தில் அந்த பொன்னுலக பாரதத்தில் ஒரே தர்மம், ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் எல்லாம் பறந்தாமல் வீட்டுக்கு போயிடும் ரெஸ்ட் எடுக்க. குழப்பம் தேவையில்லை போன்ட்டு ஜெயிலில் பிடிச்சி போடுற மாதிரி போட்டுருவார். ஒரு விதத்தில் அது கூட ஜெயில் தான் இல்லையா? சரி, ஏன்னா சுகத்தை அனுபவிக்கிறதுலேருந்து காப்பாற்றிடுற ஜெயில். அந்த ஜெயிலில் தண்டனை கிடையாது, பட் அமைதியாக இருப்பாங்க. சொர்க்கத்துக்கு வராததே தண்டனை தானே. ஒரு கோடீஸ்வரனை பிடிச்சி ஜெயிலில் போட்டால் ஜெயிலில் அடிக்க தேவையில்லை, அந்த கோடி கணக்கான சொத்தை அனுபவிக்கல, அதுவே தண்டனை தானே. அதை தான் பண்ணுறார் பாபா. நாடகத்தை துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை தவிர யாருக்கும் இது புரியலை. உங்களுக்கு மட்டும்தான் இந்த படைப்புடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தெரியும். அது எவ்வளவு காலம் நடக்குதுன்னு தெரியும். எல்லாரும் சூத்ரர்களாக இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் பிராமணர்களாக இருக்கிறீங்க. இந்த விஷயமும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? எந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்களோ அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க. யாராவது பாபா குழந்தைய தப்பு பண்ணுறாங்கன்னா நம்ம புரிஞ்சிக்கலாம்.
அவங்க கம்மியாக படிச்சிருக்கிறாங்க, அந்த ரெஜிஸ்டரில் வந்து அவங்க கம்மியாக படிச்சிருக்கிறாங்கன்னு இருக்குதான். ஸோ அப்போ பாருங்கள், ஏன்னா அவங்க நடத்தை சொல்லும் அவங்க இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு எடுக்கிறாங்கன்ட்டு. பார்த்தா ஒரு பிரதர் வந்து உணவு மாற்ற முடியல, பூண்டு வெங்காயம் தவிர்க்க முடியலன்றார். ஆனால் அப்படி இருக்கிறவர், ரொம்ப வருஷம் பாபா குழந்தையாக இருக்கிறவங்க, எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறவங்க பயங்கரமாக கோபப்படுறதை பார்த்து சொல்கிறார், நான் பிரதர் நான் வந்து உணவுக்கு பக்காவாக மாறலை, ஆனால் நானே அமைதியாக இருக்கிறேன், ஆனால் அவங்களால ஏன் முடியல அப்படிங்கிறார். காரணம் படிப்பு, அந்த அளவுக்கு கவனம் கொடுக்கல தாரணை பண்ணுறதில்ல. சரி, ஒருத்தருடைய நடத்தைக்கும் ரெஜிஸ்டர் சார்ட்டு உண்டு. அங்கே கூட எங்கள் ஸ்கூலில் வேலையில் எல்லாத்துக்குமே நடத்தைக்கு நன்னடத்தை சான்றிதழ் உண்டு இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் உண்டு, இங்கே வைக்கணும். இது நினைவின் யாத்திரை, உலகத்தில் யாருமே கேள்விப்படாத யாத்திரை. இந்த நினைவின் யாத்திரை தான் மிக முக்கியமான பாடமே இங்கே. அது எப்படி பண்ணணும்? உங்களை ஆத்மான்னு புரிஞ்சிக்கிட்டு அப்பாவை நினைக்கணும், அதுதான் நினைவின் யாத்திரை. வாய் வழியாக ஆத்மா தான் சொல்லுது, காது வழியாக ஆத்மா தான் கேட்குது. ஸோ அப்படி நான் ஆத்மான்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம்னு பக்தியில் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நான் ஆத்மான்னு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். ஆத்மானாலே பரமாத்மா ஞாபகம் வரும், இதே ஆத்மா சொர்க்கத்தில் நாராயணா இருந்தேன்றது ஞாபகம் வந்துடும். ஆத்மா வாய் வழியாக சொல்லுது, நான் ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொன்று எடுக்கிறேன். எது நானுன்னு சொல்கிறது? எது? ஆத்மா. இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒன்றும் பிரம்ம பாபா சொல்லலை, ஞான கடல் சிவ தந்தை பரமாத்மா சொல்கிறார். இந்த பிரம்மா உடல்ன்ற ரதத்தில் உட்கார்ந்து சொல்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். சிவன் சொல்கிறாருன்றது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். மற்றபடி நீங்கள் பார்க்குற இந்த பிரம்மா உடல், அவருடைய வாய் பசுவின் வாய் வழியாக ஞானமிர்தம் வந்ததுன்னாங்களே, ஸோ அந்த பசு இவர் தான். ஸோ அந்த பசு தான் அங்கே நந்தியாக காட்டுறாங்க. ஸோ நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது இங்கே கோயிலாக கட்டப்பட்டு இருக்குது. இங்கே எப்படி நீங்கள் படி ஏறி போகிறீங்களோ சத்தியுகத்துக்கு, அதே மாதிரி அங்கேயும் படிக்கட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே சபரிமலை ஐயப்பனுக்கு வச்சுருக்கிறாங்க இல்லையா? நீங்கள் இந்த படி ஏறுறதுல கலைச்சி போகிறது கிடையாது, ஏறுறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க இல்லையா? ஸோ அப்பா கிட்ட ஞானத்தை எடுத்து புத்துணர்ச்சி அடைய, மீண்டும் அந்த சதோபிரதான நிலையை அடையிறதுக்கு வந்திருக்கிறீங்க. குறிப்பாக மதுபனுக்கு புத்துணர்வு அடைய வந்திருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா வழக்கமாக என்ன பண்ணுவீங்களோ அதே ரொட்டீன் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களால் எதையும் ஒரு அமைதியாக கேட்க முடியாது இல்லையா? நம்ம சென்டர்லேயே பார்க்கலாம், கிளாஸ் கேட்டுட்டு இருக்கும்போது ஐயோ பையனுக்கு சமைக்கணும், அதுலேயே இருக்கும் அவங்களுடைய கவனம். உங்களுடைய புத்தி வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அங்கே மதுபனில் எல்லாத்துலேருந்தும் கட்டாயி வந்திருக்கிறீங்க இல்லையா? புத்துணர்வு அடையிறதுக்கு தான் வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் மறந்து இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. ஸோ பரந்தாமத்தில் போய் லவ்யூ பாபா, பரந்தாமத்தில் போய் மற்ற தர்மத்த ஆத்மாக்கள் பாபா கூடவே இருப்பாங்க. ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை. ஸ்தூலமாக அப்பா கூட நம்ம போய் இருக்கிறோம்பாங்க மதுபனில், அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஏன்னா மேலே நம்ம பெருசாக இருக்க மாட்டோம், டக்குன்னு வந்துடுவோம். ஏன்னா மேலே வந்து சுயநினைவு இல்லாமல் இருக்கிறது, இங்கே தான் சுயநினைவோடு இருக்கிறது. அப்பா எனக்காக கட்டின வீட்டில் இருக்கிறேன், அது எவ்வளோ பெரிய போதையை கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த நேரம், இது 69க்கு முன்னாடி வந்த வாணி இல்லையா? ஸோ அந்த நேரம் எந்த சூழ்நிலையில் பாபா சொல்கிறாருன்னு தெரியல. ஏன்னா அப்போ நிறைய பிரச்சனை வந்ததுனால யாருக்கும் தெரியாமல் சென்டருக்கு போயிட்டு வந்த காலம் அது. ஸோ யாரும் நம்ம பார்த்துடக்கூடாது, அதுக்குள்ளே சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு பயந்து போவீங்க நீங்கள் இல்லை? இருட்டோடு வந்து ஞானத்தை கொடுத்துட்டு இருட்டோட கூட நீங்கள் போயிருந்துருக்கலாம், விடியறதுக்குள்ளே காலையிலே கிளாஸ் கேட்டிருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய கவலை இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் மதுபன் வந்த பிறகு ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி எந்த விதமான கவலையும் இல்லை. இது இறைவனுடைய குடும்பம். இங்கே
குழந்தைங்க, சகோதரர்கள் அமைதியான இடத்துல இருக்கிறீங்க, அமைதி தாமத்தில் இருக்கிறீங்க. அதாவது சாந்தி தாமம்ன்றது என்னது? பரந்தாமம். பரந்தாமத்தில் நம்ம சகோதர ஆத்மாக்கள் இல்லையா? ஆத்மாவாக இருந்தோன்றது தான் பாபா ஏன்னா ஆத்மா பாய் பாய் சகோதரர்கள்ன்றார். உடல்னு வரும்போது தான் சகோதர சகோதரிகள் ஆகிடுறோம். ஏன்னா நம்ம நடிக்கணும்னா உடல் தேவை. ஸோ அதனால் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஆனால் பாபா இங்கே உங்களை சகோதரர்னு பாருங்கன்றார். நீங்கள் வசிக்கிற இடம் பரந்தாமன்றார். இப்போவே. ஸோ அதனால் புத்தி அங்கே இருக்கிறோம், ஆத்மா இருக்குது. அவங்க வாயை திறந்து பேசினாலும் வாயை திறந்து பேசலாம், ஆத்மா பேசுது, அதை நான் ஆத்மா கேட்குதுன்னு மட்டும் கவனம் வைக்கணும். இந்த உடல் இருக்கிறதே மறக்கணும். ஏன்னா உடல்ன்ற உணர்வு வந்தாலே என்ன ஆகுது? ஆண் பெண் அப்படின்னு நம்ம உடல் உணர்வில் மாட்டிக்கிறோம். சத்தியுகத்தில் கூட சகோதர சகோதரி உணர்வு இருக்கும். அது பிளவுபடாத ராஜ்யம், அத்வைத ராஜ்யம். அங்கே எந்த விதமான சண்டை சச்சரவு இருக்காது. 84 பிறவி எப்படி எடுக்கிறீங்கன்ற முழு ஞானத்தையும் பாபா நமக்கு கொடுக்கிறார். நிறைய பக்தி செய்த உங்களுடைய கணக்கையும் பாபா சொல்றார். நீங்க தான் நிறைய பக்தி பண்ணியிருக்கிறீங்க. கலப்படமற்ற ஒரு சிவத்தந்தையை பூஜை பண்ணுற பக்தியை நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. பிறகு தான் பக்தி ஸ்டார்ட் ஆச்சு, வளர ஆரம்பிச்சது. அது எல்லாமே பக்தி மார்க்கம். அதை ஆரம்பித்ததும் நீங்கள் தான். ஆனால் இப்போ ஒன்றே ஒன்று ஞானம். ஏன் இந்த ஞானத்தில் பிரிவுலாம் கிடையாது, ஒன்றே ஒன்று தான். இறைவனே சொல்கிறார், அந்த ஒரு இறைவனே நடத்துகிறார். மற்றபடி பிரம்ம பாபாவுக்கு எதுவும் தெரியாது. அவர் எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தான்றோம் இல்லையா, ஆதி தகப்பன். அதுவாக இப்போ மாறுறார். பிறகு இந்த உலகத்தின் எஜமானனாக மாறுவார். அவருக்கு எதுவோ அதே தான் நமக்கும் பொருந்தும். ஒரே ஒருத்தர் மட்டும் உலகத்தின் எஜமானனாக மாறிட போகிறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் ராஜ்யம் பண்ண போகிறீங்க. நீங்களும் தான் முயற்சி பண்ணுறீங்க. இது எல்லையற்ற பள்ளிக்கூடம். ஸோ இதோடைய கிளைகள் நிறையா இருக்குது உலகம் ஃபுல்லாக. ஆனால் எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுக்குறது ஒரே டீச்சர், இறைவன். இன்னும் போக போக ஒவ்வொரு தெருவுலையும் சென்டர் வரப்போகுது, ஒவ்வொரு வீட்லேயும் வரப்போகுது. சிலர் சொல்கிறாங்க, இந்த படத்தை நாங்கள் வீட்டில் வச்சுருந்தா எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த படத்தை வச்சு நாங்கள் புரிய வைப்போம் அப்படின்ட்டு. இந்த மரத்தின் இலைகள் கிளைகளாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்துடுவாங்க. ஸோ அவங்களுடைய நன்மைக்காக தான் எல்லாமே பண்ணுறீங்க. படத்தை வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வேத சாஸ்திரங்கள் படிச்சிருக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மறக்கணும். ஏன்னா அதில் இருந்தது எல்லாம் போய் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது. இங்கே கடவுள் சத்திய தந்தை நமக்கு போதிக்கிறார். அவர் தான் உண்மையான ஞானத்தை பேசுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஆழ்ந்த அமைதி, மயான அமைதி, மரண அமைதி சொல்கிறாங்க இல்லையா, அதை நீங்கள் பயிற்சி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கண்ணால் பார்க்குற எதையும் பார்க்காது. ஏன்னா பார்க்குறதெல்லாம் உள்ளே போகுது, இன்ஃபர்மேஷனாக உள்ளே போகுது. அதனால் இதை பார்த்தும் பார்க்காம இருக்கணும். இங்கே என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியக்கூடாது. உங்கள் உடல் உட்பட எல்லாத்தையும் புத்தியினால் மறந்துடுங்க. நீங்கள் போக போகிற அந்த வீடு, ஆள போகிற அந்த ராஜ்யம், அதுதான் இருக்கணும். அல்லது இப்போவே நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதா இருக்கணும், பரிணாமத்தில் இருக்கிறதாகவே நீங்கள் நினச்சிட்டு இருக்கணும், அல்லது ராஜ்யத்தில் இருக்கிறதாவே நினைக்கணும். இதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது. தர்மருக்கு எல்லாருமே நல்லவங்களாக தெரியுறாங்க, துரியோதனனுக்கு எல்லாருமே கெட்டவங்களா தெரியுறாங்கன்னு மகாபாரதத்தில் வருது இல்லையா? ஆனால் அது எல்லாமே நடக்கிறது சங்கம் யுகத்தில். அப்போ இந்த நேரத்தில்
சொர்க்கத்தில் இருக்கிற நினைவே இல்லாமல் இங்கே இருக்கிறவங்கள பார்த்தா எல்லாருமே கெட்டவங்களாக தான் தெரிவாங்க. அப்போ நீங்கள் துரியோதனன் பார்வை பார்க்குறீங்க. ஆனால் உங்களுடைய புத்தி சொர்க்கத்தில் இவங்க எப்படி இருப்பாங்கன்றதே பார்க்கணும், அந்த ஆதி சமஸ்காரத்தையே பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் பாண்டவன், அதாவது தர்மருடைய பார்வையில் பார்க்குறீங்க. உங்களுடைய நடத்தையை பதிவு பண்ணி வைங்க, அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் போடுங்க இல்லையா? அப்போ தான் நான் என்னென்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு தெரியும். டைரி எழுதுகிற மாதிரி. இந்த படிப்பில் தவறு பண்ணாதீங்க, இந்த படிப்பை தவற விடாதீங்க. இந்த சங்கம் யுகத்தில் மட்டும்தான் சுயம் பகவானே வந்து உங்களை தேவதையாக்குற இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதனால் நீங்களும் தேவதையாகி மற்றவர்களும் தேவதை ஆக்கணும். வரதானம். உங்களுடைய புத்தியை காலி பண்ணுங்க பாபாவோட ஸ்ரீமத் படி. அப்போ தான் வீணான விகார கனவுகள்லேருந்து விடுபடுவீங்க. அதுக்கு விளக்கம் பாபா நமக்கு கொடுக்குற கட்டளை என்ன அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய புத்தியை க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குங்க. நிறைய குப்பை சேர்ந்துருக்கும் காலையிலேருந்து பார்த்தது கேட்டது எல்லாம். அதனால் நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் அப்படியே அப்பா கிட்ட அர்ப்பணிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் புத்தியை க்ளீன் ஆக்கிடுங்க. அதை பற்றி நினைக்காம அப்படியே அப்பா இல்லையா, குழந்த அம்மா மடியில் படுத்து தூங்குற மாதிரி அப்பா மடியில் படுத்து தூங்குங்க. புத்தியை காலி பண்ணுங்க, அப்பா நினைவிலே தூங்குங்க. ஸோ எப்போவுமே அப்பா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்பாவோடு தூங்கணும், தனியாக தூங்கக்கூடாது இல்லையா? அப்பா கூட பேசிக்கிட்டு அப்பாவுடைய ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டு அப்பாவை நினச்சிக்கிட்டே தூங்கணும். தனியாக எதுவும் இல்லாமல் தூங்கிட்டீங்க அல்லது வேறு ஏதாவது வீண் விஷயத்தை பேசிட்டு தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீணான அல்லது விகார கனவுகள் தான் வரும். ஸோ அப்போ அது காரணம் என்ன? உங்களுடைய அலட்சியத்தன்மை. அதனால் இந்த அலட்சியத்தை விட்டுட்டு அப்பா கொடுக்குற கட்டளைப்படி அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்பாவுடைய நினைவில் அப்பா கூட பேசிட்டு தூங்குங்க. அப்போ வீண் கனவுகள் விகார கனவுகள் வராது. தூங்க போகிற நேரத்தில் கூட அலட்சியம் இருக்கக்கூடாது. எவ்வளோ சூப்பரான வரதானம் இல்லையா? ஸ்லோகன். உண்மையிலே பாக்கியம் செஞ்ச ஆத்மாக்கள் தான் உண்மையான சேவை செய்வாங்க. அதனால் உண்மையான ஆசீர்வாதத்தையும் அடைவாங்க. ஸோ அப்போ உண்மையான சேவை செஞ்சு ஆசீர்வாதம் அடைகிறவங்க தான் உண்மையிலே அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் அல்லது பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாபா. தேங்க்யூ பாபா.